வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒரே ராஜ்யம் பரலோக ராஜ்யம், ஒரே தேசம் பரலோக தேசம், ஒரே வீடு தேவனுடைய வீடு. அந்த வீட்டிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும்படியாக நாம் இருக்கிறோம். எனவே ஒற்றுமையை சிதைத்துவிட பிசாசானவன் பார்க்கிறான், சதித்திட்ட நாசங்களை ஏற்படுத்த பார்க்கிறான். வீடு கர்த்தருடைய வீடா இருக்க வேண்டும், கர்த்தர் தங்குகிற வீடா இருக்க வேண்டும். எந்த ஒரு சத்துருவும் வீட்டுக்குள்ள உள்ள நுழையக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. உண்மையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். மோடி எங்க பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரதமராக இருந்தும் பொய்யை பேசி கொண்டு இருக்கிறார்கள். இதை சாதிச்சிருவேன் அதை சாதிச்சிருவேன்னு சொன்னாங்க, ஒன்றும் சாதிக்கலை. அருமையானவர்களே, சாதிக்க வேண்டியது நம்ம தான். நம்மளை ஒடுக்குனாலும் நம்ம பதவியில் இல்லைனாலும் கர்த்தர் நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மறக்க வேண்டாம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரியாக போதியுங்கள், சரியாக ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. இவர்கள் எல்லாம் என்ன பண்ண தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும். அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்காக நிலை நில்லுங்கள். பிசாசின் கிரியைகளை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. சோதனை வரும்போதெல்லாம் சோதிக்கிற பிசாசானவனை வீழ்த்துவதற்கு நாவிலே கர்த்தருடைய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீதிமான்களின் உதடுகள் சத்தியத்தை அறிவிக்கும் என்று நீதிமொழிகள் 12:19 பார்க்க முடியும். உன் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்று எபேசியர் 6:4 பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்க்குறீங்களா? உங்க பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வளங்க. ஏன்னா அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை எல்லாம் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் எப்படியாவது விழுங்க பார்க்கிறான். உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை விழுங்க பார்க்கிறான். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருந்து உங்கள் சந்ததியை கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற்றுங்கள். அது உங்களுக்குள்ளே விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனத்தின் சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். நீங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க, ஜீவனம் பண்ணுங்க. தேவன் உங்களை உயர்த்துவான். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். அப்படி எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன், இன்னும் செய்யுங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் வாழ முடியல, இந்த பூமியில் சுதந்திரமே இல்லை, இந்த பூமியில் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் பாவம் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கர்த்தருடைய ஆவியினால கர்த்தருடைய போதனை உண்டாகட்டும். இவங்க உடைந்து போய்விடக்கூடாது, இருதயம் நொறுக்கப்பட்டு விடக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாயை தரங்க, மகிமையா கர்த்தரை துதிங்க. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் தான் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா பரிசுத்தத்திலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பொன்னான நேரம், கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்பட்டு சபையார் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சமூக ஒற்றுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராய் கர்த்தாவே, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒருமனப்பாட்டோடு ஜெபிக்கிறோம் ராஜா. உண்மையாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வரலாறு உமக்கு தெரியும். இயேசுவே, இப்பொழுதே உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும். பாபிலோன், ரோம பேரரசு போன்ற அடக்குமுறை ஆட்சிகள் எழுந்தது, ஆனால் தேவன் அவற்றை இடித்து போட்டா.
இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறார். எத்தனை ராஜ்யங்கள் எழும்பி உன்னை கவிழ்க்க பார்த்தாலும் அதெல்லாம் இடிந்து போகும். அதெல்லாம் உலக அரசாங்கம். தேவனுடைய ராஜ்யமும் அழியாததா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யமும் நித்திய ராஜ்யமா இருக்கிறது. எந்த மனித அமைப்பும் நிரந்தரமல்ல. தேவனுடைய ராஜ்யமே நிரந்தரமாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. சிறுபான்மையினருடைய எல்லா துன்பங்களும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரும்பான்மையா இருக்கிறீங்க. தேவனாலே நீங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீதிமான்களின் உதடுகள் சத்தியத்தை அறிவிக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய மனிதர்கள். உங்க ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். லஞ்சம் ஊழல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும். லஞ்சங்களை பெறக்கூடியவர்கள் மனம் திரும்பட்டும். லஞ்சவாதிகள் ஒழியப்படட்டும். தேசத்தில் அநீதி மாறட்டும். முறைகேடுகள் மாறட்டும். சிறுபான்மையினாய் நம்மளை நடத்தக்கூடிய எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிந்து போகட்டும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பிசாசானவன் திருடக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்கள். இந்த பூமியிலே குடிகாரர்கள் பெருகியிருக்கிறாங்க. எல்லா மனம் திரும்பணும். எல்லா சமுதாயத்தினரும் கர்த்தரிடம் வர வேண்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதிங்க. உங்க கஷ்டங்கள் மாறட்டும். உன் பிள்ளை உங்ககிட்ட உண்மையா இருக்கட்டும். தகப்பன்மாருடைய உள்ளங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது. தகப்பனுடைய புத்தியை கேட்கணும். தாயுடைய போதகத்தை தள்ளக்கூடாது பிள்ளைகள். அல்லேலூயா. நிறைவேறி பார்க்கும் பொழுது வக்கீலுக்கு அதிக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும். வக்கீலுக்கு பணம் கொடுத்து வாய்தான் தேஞ்சு விடுதலையாக முடியாம இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகாமலே இருக்குது. அந்த நிலைமை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கணவன் மனைவியாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைவேறு பிரிஞ்ச குடும்பமா இருக்கிறாங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்பட வேண்டும். அநித்தியமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகள் மாறுவதாக. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஒற்றுமை உண்டாகட்டும். தேவையற்ற பிரச்சனைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வராதபடிக்கு நம்ம ஜபிக்கலாம். அல்லேலூயா. அறிவு புத்தி ஞானம் விவேகம் எல்லா சம்பத்துகளும் கர்த்தர் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் கர்த்தருக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணும். பணத்தை செலவு பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செலவு பண்ணணும். அநேக பேர் பணத்தை எடுப்பதே இல்லை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று. கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்யாம நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. சொத்து சுகத்தையா சேர்த்து வச்சுக்கிட்டு நகையா சேர்த்து வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உன் பணம் வீணாய் போய்விடும் அல்லவா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா. ஏழை எளிமை உடையவர்கள், வயதானவர்கள், துன்பப்படுகிறவர்கள், நசுக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், சமுதாயத்திலே சீர்குலைவை காண்கிறவர்கள் அல்லது என்ன பண்ண விதவைகள், ஆதவற்றவர்கள், அனாதைகளுக்கு என்ன பண்ண நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய மாட்டீங்களா? அல்லது கர்த்தருடைய ஊழிய பணிக்கென்று பாட்டு புத்தகம் அடிக்கிறதுக்கு அல்லது பைபிளை என்ன பண்ண விநியோகிப்பதற்கு, பைபிளை வாங்கி தருவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுடைய பிழைப்புக்காக அல்லது என்ன பண்ண அவன் செய்கிற ஊழிய காரியங்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய மாட்டாயா? வீணாய் உன் பணத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறாயே. தேசம் அழிகிறது யாராதனால் ஒன்னாலதான். தேசம் அழியாமல் இருப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் திடமனதோடு காத்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் முன்னாடி வரணும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கோத்திரமாக உங்களை அழைக்கிறார். ஒரு கோத்திரம் அது தேவனுடைய கோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பெருகட்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்க 12 கோத்திரத்தை ஒரே கோத்திரமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றினவர் அவர்தான். உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை பார்த்து யாரெல்லாம் கேலி பண்றாங்களோ, கிண்டல் பண்ணுகிறார்களோ, கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ அவங்க எல்லாம் மனம் திரும்பட்டும். இப்ப தேவனுடைய சத்திய வசனத்திற்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்க துக்க சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வியாதியிலிருந்து விடுதலை தருவாராக. உங்கள் வேதனையிலிருந்து விடுதலை தருவாராக. உங்களுக்கு இருக்கிற முரட்டு சுபாவத்திலிருந்து விடுதலை தருவாராக. உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் புரியவில்லையா? இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. எனக்கு புரியணுமா ராஜா? உம் ராஜ்யத்தின் மேன்மை, உம்முடைய ராஜ்யத்தின் மகத்துவம், உம்முடைய துதியை நான் சொல்லுவதற்கு என்னுடைய வாய் ஆண்டவரே துதிக்கணும், மன்றாடணும், ஜெபிக்கணும். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நான் இருக்கணும். எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என் கலக்கங்கள் மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும். தேசம் அழிகிறது. பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்குவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே இந்த நாளில் சிறப்பாக இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வீராக. அற்புதமாய் வழிநடத்தி செல்வீராக. தேசம் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவராகிய கர்த்தாவே தேசம் ஒற்றுமையினாலே நிறைந்திருக்கட்டும். தேவனுக்குள்ளாக ஒற்றுமையா இருக்கட்டும். அல்லேலூயா. பிரிவினை வாதங்களை உண்டு பண்ணுகிற, ஜனநாயகத்தை கெடுக்கிற RSS அமைப்புடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவருடைய தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். தேசம் தேவனுக்குள்ளாக கரைபடாதபடி கர்த்தரை அறிந்து கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒப்பு கொடுப்பார்களாக.
தேவனே நீங்க மகிமையாய் வழி நடத்தி செல்வீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.